வணக்கம். ஒரு கிராமத்தில் பாபு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் சுட்டித்தனமான பையன். அவனது அன்றாட வாழ்வில் தினமும் ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வதே வேலையாகும். பாபு திடீரென புலி வருது என்று மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு கூக்குரலிடுகிறான். அந்த கிராமத்தில் வசிக்கும் கிராமவாசிகள் காட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். பாபு கூக்குரல் இடுவதை கேட்டு ஓடி வருகின்றனர். பாபு கை கொட்டி சிரிக்கிறான். ஊர் தலைவரிடம் பாபு பொய் சொன்ன விஷயம் செல்ல ஊர் தலைவர் பாபு பொய் சொல்லாதே என்று எச்சரிக்கை செய்து செல்கிறார். மீண்டும் பாபு பாறை மீது நின்று புலி வருது என்று கூக்குரல் இடுவதை கேட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கும் கிராமவாசிகள் ஓடி வருகின்றனர். பாபு அவர்கள் ஓடி வருவதை பார்த்து சிரிக்கிறான். ஊர் தலைவர் பாபு மீண்டும் சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது என்று பாபு முகத்தை பார்த்து கண்டிப்புடன் கை நீட்டி சொல்கிறார். வந்து விடுகிறது. பாபு கத்தி கூச்சலிட யாரும் கண்டுகொள்ளவில்லை. புலி உருமும் பாபுவின் சத்தமும் அடங்கியது. மறுநாள் ஊர் தலைவர் வந்து பார்க்கும்போது பாபுவின் கைத்தடி மட்டுமே கீழே விழுந்து கிடக்கிறது. ஊர் தலைவர் வருத்தம் அடைகிறார். குழந்தைகளே, உண்மையை பேசுங்கள், நன்மைகளை